ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூர்யோடிதமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். புதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம். என்ன சுவாமி குழப்புறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்ல, அப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? இதெல்லாம் அபூர்வமான ஒரு நிகழ்வு. அப்பப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவார், எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்தில் 5 கிரகம் 4 கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதில் 2 சுப கிரகங்களாக இருக்கலாம், 2 அசுப கிரகங்களாக இருக்கலாம். அப்போ பாவத்துவம் மாறும். என்ன ஏது அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அப்போ 4 கிரகங்களோட 4 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சூரிய பகவான் ஆத்மகாரகன், அடுத்தது களத்திரக்காரகன் சுக்கிர பகவான், அடுத்தது அறிவு காரகன் புத பகவான். ஏன்னா மோரார்லஸ் இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய். இந்த 4 பேரும் மகர ராசியில், இதில் செவ்வாய் உச்சம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணிருக்கு. அபூர்வமான 4 கிரகங்களின் சேர்க்கை 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் 14 நாட்கள் இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம், செவ்வாய் சூரியன் அரை சுபர். ஆக இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். போராட்டக்களம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கத்துறையிலே இருக்கலாம்ல, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிலெலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 14 நாட்கள் இருக்க போகிறது. அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாள், கிட்டத்தட்ட 2.25 நாள் அங்கே உட்காந்துடுறார். அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது. ஸோ ஒரு 3 நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த 14 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர் கிரக யோகம். இது கேள்விப்படாத மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா இதெல்லாம் அபூர்வமாக நிகழக்கூடியது, எப்போ பார்த்தாலும் நடக்காது. இந்த கிரகப்பெயர்ச்சி மாதிரி கிடையாது. திடீர்னு ஒரு நேரத்தில் இந்த பாசிங் க்ளவுட்ஸ்லாம் அப்படியே சேர்ந்து மழையை தடதடன்னு கொட்டிட்டு போயிடும். அதுமாரி இந்த 4 கிரகமும் அப்படியே கூட்டணி என்ன, 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் ஒரே இடத்துல இருந்துட்டு கும்மி அடித்து நமக்கு சில நல்லதையும் பண்ணும், கெட்டதையும் பண்ணும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடம். 8ஆம் இடம்னாலே சூப்பர் தான், கரெக்டாக. 8னாலே என்ன, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமம், சந்திராஷ்டமம். செவ்வாய் 8ல் இருந்தால் சொல்லுங்கள். சனி பகவான் அஷ்டமத்து சனி, 8ல் இருந்த அஷ்டமத்து சனி. சூரியன்
ஆக இந்த அஷ்டமஸ்தானத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது சகாயாதிபதி சூரிய பகவான், அடுத்தபடியாக 5, 12 கூடிய அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவான், பகைரோன ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான், அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகம் உங்களுக்கு சூப்பராக ஃபேவரபுளாக இருக்குது, 2 கிரகம் வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது. எப்படி? 2 புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னாலும் மறைந்த புதன் மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார். ஆனால் மற்ற 2 பேர், இதில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உச்சம். இவர் யார்? 6, 11 கூடிய அதிபதி. அடுத்தது முக்கியமான பெருவழி ஆத்மகாரகன் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அப்பாவே கோணிக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானே வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களை நங்கு குத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது? பட் 2 கிரகம் ஃபேவரபுளாக இருக்குது, அதை வச்சுக்கோங்க. புரியுதா? உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு திடீர்னு வேலை பளு அதிகமாக இருக்கும். அக்கடான்னு உட்காந்துருப்பீங்க, துக்கடான்னு வந்து சேரும். அப்போ டக்குன்னு உங்களோட ராசிநாதன் சுகாதிபதி கை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். புதன் டக்குன்னு கை கொடுத்து இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் பண்ணு, இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் பண்ணு, அந்த வேலையை சீக்கிரம் பண்ணுன்னு. அப்போ நீங்கள் அழகாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஆனாலும் அந்த கொஞ்சம் நேரம் டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எப்போவுமே. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும், திரைப்படம் வந்து 18 ரீலாக இருந்தாலும் சரி, 16 ரீலாக இருந்தாலும் சரி, கடைசியில் அந்த கிளைமேக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுமாரி நீங்கள் அதை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் அற்புதமாக முடிச்சுடுவீங்க. அந்த வகையில் சில நேரங்களில் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வேலை என்ன அதை கரெக்டாக பண்ணுங்கள், உங்களோட இதை. அதேமாரி தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், டியூஸ், கவர்மெண்ட் டியூஸ், அதெல்லாம் சரியான நேரத்தில் கட்டாமல் இருப்பீங்க. இந்த ஒரு இன்கம் டேக்ஸில் கட்ட வேண்டிய அந்த இது, இல்லைனாக்கா அந்த ஜிஎஸ்டியில் கட்ட வேண்டியது, இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டாமையே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, அது உங்களுக்கு ஒரு மைனஸில் கொண்டு வந்து விடும். அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் முயற்சிகள் கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எடுக்கணும். நெகட்டிவாக போனாலும் சரி, ஏன் அது நடக்கவே இல்லை அந்த வேலை. நீங்கள் ஒரு வேலை எடுத்திருக்கீங்க, முயற்சி எடுத்திருக்கீங்க, அந்த வேலை நடக்கவே இல்லை, அது 0, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, வேறு முயற்சி எடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, ஆனால் செலவு இருக்குங்க. இந்த குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு. அதுமாதிரி இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக சில பேருக்கு மறைந்த புதன் ஏதாவது ஒரு சொத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒன்று வாங்கணும்னு, அதை வாங்கிடுவீங்க. இதில் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாளும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அங்கே வந்து உட்காந்துடுறாரு. சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது இந்த 3 நாளும் கிட்டத்தட்ட 2.25 நாள். இந்த 2.25 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள், நான் கொஞ்சம் ப்ரீகாஷனாக 3 நாள் சொல்லியிருக்கேன். 3 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம்னாலே டென்ஷன் அதிகமாகும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். ஓப்பனாக சொல்லப்போனால் மனசில் ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும், டென்ஷனும் இருக்கும், கோபமும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மீறி இந்த 14 நாட்களை ஓட்டணும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், ரொம்ப சிம்பிள். ஒரு கையில் அரிசி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரை, அது வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம், வெல்லமாக இருக்கலாம், இந்த சீனின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சீனி அது கூட வச்சுக்கலாம், வெள்ளை சர்க்கரை சுகர் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அவங்கவங்க இஷ்ட தெய்வம் அதை வேண்டிட்டு நேரம் கொண்டு போய் எறும்புகளுக்கு அந்த புத்து இருக்கிற இடம், இல்லைன்னா இந்த காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக யார் காலையும் விடாமல், ஏன்னா எறும்பு அதிகமாகிடும். அப்புறம் நீங்கள் கால் வச்சா உங்கள் காலையே எறும்புகள் கடிச்சிடும்.
இந்த இது மாதிரி தான் போட்டவனே நீ நல்லதுன்னு நினச்சி போட்டிருப்பீங்க, உங்களே கடிக்கும். அதுக்கு தெரியுமா இவன் தான் போட்டான் அவன் தான் போட்டான்னு கடிக்கிறது கடிக்கும். அதனால் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் கர்மா குறைக்கிறதுக்கு வழி, டென்ஷன் குறையிறதுக்கு வழி. இதை பண்ணுங்க. இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே இந்த சதுர்கிரக யோகம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளை தீர்க்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.